வெல்கம் பேக் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம அந்த சேனலில் இந்த வாரம் சிறுதானியமா, அது பறவைங்களுக்கு போடுற தீனிப்பா. சிறுதானியம் ஒரு சுவையற்ற, ஒரு உப்பு சப்பில்லாத உணவு. சிறுதானியம் சத்து இல்லாதது, செய்யறதும் கஷ்டம், சரியாக ஜீரணம் ஆகாது. அது சர்க்கரை நோயாளிக்கு தான்ப்பா, நமக்கெல்லாம் தேவையில்லை. ஃபுட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு தான் அதை தேடி அலையணும், நமக்கு எதுக்குப்பா? சிறுதானியங்கள் எல்லாம் புது மவுசுப்பா, புது மோகம். இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். சிறுதானியமா, விலை ரொம்ப ஜாஸ்தியாச்சே, நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. ஆமாங்க, இந்த வாரம் சிறுதானியங்களை பற்றி இருக்கிற சுற்றி பின்னப்பட்டுள்ள கட்டுக்கதைகளை தாங்க பார்க்க போகிறோம். இவை எல்லாமே உண்மையற்றவை. இந்த கட்டுக்கதைகளை உங்கள் துணையோட தகர்த்து எறிவது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கமே. இந்த பழங்காலத்திய சூப்பர் கிரெயின்கள் ஒரு ஜாய் ஃபாரெவர் என்பதை நம்ம நிரூபிக்கலாம் வாங்க. கடைசி வரை காத்திருங்க. குவிஸ்ஸு, மினி டிட்பிட்ஸ் எல்லாமே கடைசியில் இருக்குது. மில்லட் மிஸ் பஸ்டர், த ட்ரூத் அவைட்ஸ். ரொம்ப காலமாகவே சிறுதானியங்களுடைய பெரு நன்மைகளை அரிசி மற்றும் கோதுமை மறைச்சு வந்திருக்கின்றன. சிறுதானியங்களின் உண்மையான பலன்கள், நன்மைகள் மற்றும் பல்துறைத்திறன் பற்றி சிறிது சிறிதாக தெரியும் போது அவைகள் நம்மால் பாராட்டப் பெறுகின்றன. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. சமீபத்தில் அவைகளின் ஊட்டச்சத்து மதிப்பு, தேவையான சூழ்நிலைகளில் வளரும் திறன், நிலையான விவசாயத்தை குறைவான தண்ணீரில் ஆதரிக்கும் திறன் ஆகியவை நம் கவனத்தை கவர்ந்து முன்னேறி வருகின்றன. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 12 கட்டுக்கதைகளை பார்க்கலாம் ஒவ்வொன்றா. சிறுதானியங்கள் ஏழைகளுக்கு மட்டுமே உகந்தது, நமக்கெல்லாம் அரிசி இருக்குப்பா. கட்டுக்கதை நம்பர் 1. சிறுதானியங்கள்லாம் ஊட்டச்சத்துக்களின் பெட்டகம், அனைவரும் பயன்படுத்தக்கூடியவை. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் அவைகளை சூப்பர் கிரெயின் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகவே சிறுதானியங்கள் எல்லாருக்கும் உகந்தது. விலை கொஞ்சம் அதிகம், நமக்கு கட்டுப்படி ஆகாது. கட்டுக்கதை நம்பர் 2. மீண்டும் யோசியுங்கள் மக்களே. சிறுதானியங்களில் சிறப்பு மாவுகள் ரொம்ப விலை ஜாஸ்தியாக சிலது இருக்கலாம். மற்றபடி இந்த மூலத்தனைகள்லாம் கிராமங்களில் ஆர்கானிக்காக குறைஞ்ச விலையில் கிடைக்கும். பட்ஜெட் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை திட்டமிட இவைகள் மிகவும் சிறந்தவை. கட்டுக்கதை நம்பர் 3. ஜீரணம் செய்கிறது ரொம்ப கஷ்டம், முற்றிலும் போய். சிறுதானியங்களில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது செரிமானத்தின் உற்ற நண்பன். சரியாக சமைக்காவிட்டால் செரிமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி சிறுதானியங்களை ஊற வச்சு சமைச்சா ஜீரணம் நன்றா ஆகும், நோ ப்ராப்ளம். 4. சிறுதானியங்கள் குளூட்டன் என்ற பசையும் இல்லை, அதனால் எல்லாருக்கும் பாதுகாப்பானது. இது கட்டுக்கதை நம்பர் 4. உண்மைதான், சிறுதானியங்களில் குளூட்டன் இல்லை தான். இயற்கையாகவே அவைகளில் குளூட்டன் ஃப்ரீ. ஆனால் அவைகள்லாம் தைராய்டு பிரச்சனை இருப்பவங்களுக்கு காய்ட்ரோஜன்ஸ் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், உபயோகத்தை குறைக்கணும். கட்டுக்கதை நம்பர் 5. ஃபுல்லாக சத்து இருக்குது. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டாலே போதும், உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாமே கிடச்சிரும். சிறுதானியங்கள் மிகவும் ஊட்டச்சத்து நிறைஞ்சதான், சந்தேகமே இல்லை. அதே நேரம் அவற்றை மட்டும் சாப்பிட்டா போதாது, ஒரு சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கூடவே பழங்க, காய்கறிகள், புரதங்களை சேர்த்துக்கணும். 6வது கட்டுக்கதை, சமைக்காமலேயே அதை சாப்பிடலாம். சிறுதானியங்களை பச்சையாக சமைக்காமல் சாப்பிட்டா ஜீரண மண்டலத்துக்கு ஒரு சவாலாக இருக்கும், செரிமானம் கஷ்டம். கொதிக்க வைக்கிறது, ஆவியில் வைக்கிறது, ஊற வைக்கிறது, ஃபெர்மெண்ட் செய்கிறது
போன்ற சமைக்கும் முறைகள் அதை சுலபமாக ஜீரணம் செஞ்சு பாதுகாப்பாக மாற்றுது. கட்டுக்கதை நம்பர் 7, எல்லாமே புது மவுசு மோகம்பா, ஒரு ஃபேடுன்றது, நியூட்ரன், எல்லாம் கடந்து போகும் போக்கு. உண்மை இதை விட்டு வெகு தூரத்தில் இருக்குது நண்பர்களே. பழங்காலத்திலேயே ஒரு பிரதானமான உணவாக இருந்திருக்குது. அநேக உணவுகளுடைய ஒரு சங்கமமாக திகழ்ந்திருக்குது. என்ன, இப்போ அவங்களோட ஆரோக்கிய நன்மைகளுக்காக மறுபடியும் அவைகளின் பாப்புலாரிட்டி கொஞ்சம் பரவுது. கட்டுக்கதை 8, எல்லா சிறுதானியங்களும் ஒன்று தான், எதை சாப்பிட்டாலும் ஒரே பலன்தான், இல்லவே இல்லை. திணைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பேர்ல் மில்லட் கம்பு, ஃபாக்ஸ்டைல் மில்லட் தெனை, ஃபிங்கர் மில்லட் ராகி, பான்யார்ட் மில்லட் குதிரவாளி, ஒவ்வொன்றும் தனித்தனியான ஊட்டச்சத்துக்களின் பெட்டகம். 9, சிறுதானியங்கள் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இழைச்சிடும், உடம்பு எடை குறைஞ்சிரும், வெயிட் லாஸ் ஆகும். உண்மை இல்லை. சிறுதானியங்கள் உடல் எடை பராமரிக்கிறதுல உறுதுணை போகின்றன. அதனுடைய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடை மெயின்டெனன்ஸில் ரொம்பவே உதவி செய்யுது. சாப்பிடும் அளவும் வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம். 10, சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு தான்ப்பா இதெல்லாம், அவங்களுக்கு தான் இது உணவு, நமக்கெல்லாம் வேண்டியது இல்லையே. கிளைசெமிக் இண்டெக்ஸு சிறுதானியங்களுக்கு குறைவு தான். அதே சமயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தை பேணுறதில் அக்கறை இருக்கிற எல்லாருக்கும் முக்கியம். 11, சமைக்கிறது கஷ்டம், சிக்கலானது, சிறப்பு செய்முறைகள், ப்ராக்டிஸ் எல்லாம் தேவை. இது கட்டுக்கதை நம்பர் 11. இல்லவே இல்லை. அரிசியை சமைக்கிறது போலவே இந்த சிறுதானியங்களை சமைக்கிறதும் சுலபந்தான். என்ன, எப்படி என்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க கஷ்டம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஊற வச்சு ஃபெர்மெண்ட் செஞ்சு சமைக்கலாம். இந்த சிறுதானியங்களையும் இட்லி, தோசை, கஞ்சியில் சேர்த்துக்கலாம். கட்டுக்கதை 12, சிறுதானியங்கள் சாப்பிட சுவையில்லாதவை, உப்பு சப்பு இருக்காது, பிளாண்டாக இருக்கும், டேஸ்ட் இல்லாதது. இல்லவே இல்லை. சாப்பாட்டு மேஜைக்கு இவை ஒரு தனித்துவமான சுவையை கொண்டு வருதுங்க. இவைகளை வச்சு சுவையான சிற்றுண்டுகளை பல வகையாக சமைக்கலாம். பாஜ்ரான்ற பேல் மில்லட் மண் சுவை உள்ளது, ஸ்லைட்லி எர்த்லி. ஃபிங்கர் மில்லட் ஸ்ட்ராங்கர் இனிப்பு சுவை இருக்கும். நம்ம ஃபாக்ஸ்டைல் மில்லட் ஒரு நட்டி ஃப்ளேவர் இருக்குதுங்க. தகுந்த ஸ்பைசஸ், ஹெர்ப்ஸ், மூலப்பொருள்கள் சேர்த்து சமைச்சா எவருடைய சுவைக்கும் இது ஈடுகட்டும். இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த வரம். சுவைக்கு ராகி பை சாப்பிட்ருக்கீங்களா? மைதா இல்லாத கால்சியம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ராகி பை சுவையில் சமரசம் செய்யாமல் ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்கை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. இதோ சில விதவிதமான சிறுதானியங்களில் அடங்கிய உணவு ஐட்டங்கள், ரெசிபீஸ். சிறுதானிய பொங்கல், உப்புமா, தோசை, இட்லி, சப்பாத்தி, பிரியாணி, கிச்சடி, சாலட், பாயசம், பிஸ்கெட்டுகள், கேக்குகள், பிரெட், லட்டு, முறுக்கு, பக்கோடா, சிப்ஸ், அல்வா, பரோட்டா, பைட்ஸ். இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வார குவிஸ், எது சரி? 1, சிறுதானியங்களை ஜீரணிக்கிறது கடினம். 2, இயற்கையாகவே குளூட்டன் இல்லை. 3, சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமே ஏற்றது. 4, தேவையான சத்துக்கள் இதில் இல்லை. சரியான விடையை அடுத்த வாரம் கவனிப்போம். போன வார குவிஸின் சரியான விடை ஐடியல் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 60லிருந்து 100 BPM. மினி டிட்பிட்ஸ். சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால இதய நோய் ஆபத்து குறையிறத ஆராய்ச்சி சொல்லுது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி ஒட்டுமொத்த இதய
இரத்த குழாய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது என கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறுதானியங்கள் மில்லட்டை பற்றி உங்கள் அனைவரது அமோக ஆதரவை பெற்ற நமது சேனலின் வீடியோ பெஸ்ட் மில்லட் ஃபார் ஹார்ட், பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி கார்டு மேலே வருது பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். பஸ்டர்ட் மீட்ஸ் ஹெல்த்தியர் சாய்ஸஸ். என்னோட இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. எந்த கட்டுக்கதை உங்களுக்கு ருசியாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சந்தேகங்களும் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.